நமச்சிவாய. என்னை சந்திக்க வரும் பலரும் அமாவாசை என்று புதிய காரியங்களை தொடங்கலாமா, அன்று தொடங்குவது நல்லது என்று சிலர் சொல்கிறார்களே என்று சந்தேகம் கேட்கிறார்கள். திதி என்பது பூமியை சுற்றியுள்ள சுற்றுப்பாதையில் 30 சமகோண பிரிவு ஒவ்வொன்றையும் சந்திரன் கடக்க எடுக்கும் காலத்தை குறிக்கும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலான வளர்பிறை காலத்தில் 14 திதிகளும், பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலான தேய்பிறை காலத்தில் 14 திதிகளும் வருகின்றன. வளர்பிறையில் வரும் திதிகள் சுக்லபட்ச திதிகள் எனவும், தேய்பிறையில் வரும் திதிகள் கிருஷ்ணபட்ச திதிகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த திதிகளின் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் 1, 2 என எண்களுக்குரிய பெயர்களை ஒட்டியே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி இந்த திதிகளுக்கு சிறப்பு அல்லது குறைபாடுகள் உண்டு. பொதுவாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திதிகளில் சில திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம், புது தொழில் ஆரம்பம் ஆகியவற்றுக்கு உகந்தவை என்பது சாஸ்திர கோட்பாடு. ஆனால் அமாவாசைக்கு பிறகு வரும் திதிகளில் பஞ்சமி அல்லது சஷ்டிக்கு பிறகே வளர்பிறையின் பலன் வரும் என்பது ஜோதிட சாஸ்திர நடைமுறை விதி. அதாவது அமாவாசை கழித்து வானில் சந்திரன் நன்றாக தெரியும் நாளான பஞ்சமி முதலே வளர்பிறையின் அனுகூலங்கள் உண்டாகும் என்பது தத்துவம். அதுபோலவே தேய்பிறையில் பௌர்ணமியிலிருந்து பஞ்சமி வரை வளர்பிறையாகவே எடுத்துக்கொள்வதும் ஜோதிட விதி. திதிகளில் அமாவாசை முக்கியத்துவம் பெறும். சூரியனும் சந்திரனும் இணைந்து திகழும் நாள் அமாவாசை. முன்னோரை வழிபட அமாவாசை திதியும், தெய்வங்களை வழிபட பௌர்ணமியும் சிறப்பாகலாம். அதற்காக அமாவாசை என்று தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. காளி, தாரா, பிரித்யங்கரா போன்ற சக்திகளை அமாவாசை நாட்களில் வழிபடுவது சிறப்பானது என்பர். எனினும் சுபகாரியங்களை அமாவாசை என்று செய்வது கூடாது. நல்ல நாள் பார்த்தே செய்ய வேண்டும். அமாவாசை என்று முதலில் நம் முன்னோர்களை குறித்து தர்ப்பணாதிகள் செய்து அதன் பிறகு தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அன்று புதிய காரியங்களை தவிர்க்கலாம் என்பார்கள் ஆன்மீக பெரியோர்கள். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓம் நமச்சிவாய.